31 நிமிடங்கள். Praise the Lord, sister. Praise the Lord, sister Brinda. பிரைஸ் லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? Praise the Lord, sister. கர்த்தருக்கு மகிழ்ச்சியா இருக்கிறோம். அப்படியாக நீங்கள் உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறீர்கள். நாங்கள் வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். எப்பொழுதும் ஒப்படைக்கிறோம். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண்போம். ஆமென் ஆமென். ஜெபத்தோட கூட நம்ம ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே இயேசுவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அப்பா ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு உன்னதத்திலிருந்து பலத்தை தருகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே போதுமானவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே யெகோவா ராஃபா, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே, எங்கள் வியாதியை நீக்கினவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை ஆண்டவரே மன்னித்தவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா இதோ வலது பாரிசத்துல எங்களுக்காக ஆண்டவரே பரிந்து பேசிக்கொண்டு இருப்பவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே நன்றி அப்பா. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா இயேசுவே, நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்மைகளை செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். எங்கும் நன்மை செய்கிறவராய் உலாவிக் கொண்டிருந்தவரே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் மத்தியில் உலாவுகிறவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்குள்ளே வசிப்பவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே எங்களை உயிர்ப்பித்திருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சாவுக்கு எதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற தேவ வல்லமையை ஆண்டவரே எங்களுக்குள்ளே வைத்திருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே இதோ ரோமர் 8:11 படி ஐயா ஆண்டவரே மரித்த எல்லாவற்றையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறபடியினாலே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கண்ணீர் மணி போல எங்களை காக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்கள் அடைக்கலமே உமக்கு நன்றி. எங்களை வழி நடத்துகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் ஆலோசனை கர்த்தரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் ஆறுதலின் தெய்வமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறவரே, எங்கள் இளைப்பாறுதலை தந்தவரே, ஆண்டவரே எல்லா இக்கட்டுகளின் மத்தியிலும் எங்களுக்கு வெளிச்சமாய் இருந்தவரே, இதோ இருளிலிருந்து ஆண்டவரே இதோ வெளிச்சம் உண்டாக கடவுது என்றீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே வெளிச்சத்தின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மறுரூபம் ஆக்குகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய அன்பினாலே எங்களை கட்டி போட்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிற இந்த இடத்திலே உம்முடைய பிரசன்னம் இருப்பதாக. இதோ ஆண்டவரே இந்த சத்தம் எங்கெல்லாம் ஒலிக்கிறதோ அங்கு எல்லாம் உடைய பிரசன்னம் இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே ஆவியானவருடைய தொடுதலை ஒவ்வொருவரும் உணரட்டும் சுவாமி. ஆண்டவரே இன்றைக்கு நீங்க என்ன வார்த்தை வைத்திருக்கிறீர்களோ ஆண்டவரே அந்த வார்த்தை ஆண்டவரே அவர்களுக்காக வைத்திருக்கிற அந்த மன்னா அந்த ஆத்மாவை பலப்படுத்தட்டும் சுவாமி. ஆண்டவரே நீங்க அப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்பா. இதோ துதிகன மகிமை எல்லாவற்றையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கொடுத்து ஆண்டவரே இதோ எங்கள் விண்ணப்பங்கள் யாவையும் கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் நேற்றைய நாளிலும் கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையின் மூலமாக நாம் கற்றுக்கொண்டதும் பெற்றுக்கொண்டதையும் நாம் தியானித்தோம். அந்த வகையிலே இன்றைய நாளிலும் தொடர்ந்து அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் தியானிக்கலாம். நாம் நேற்று நாம் யோவான் 20ஆம் அதிகாரத்தை வாசித்திருந்தேன். அதை தொடர்ந்து 21ஆம் அதிகாரத்தை வாசித்துவிட்டு நாம் வசனங்களை தியானிக்கலாம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமான் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலியா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதுவின் குமாரரும் அவருடைய சீசரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமான் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள்.
அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலம் ஆனபோது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமான் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய்படியினால் தன் மேற்சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீசர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவிலிருந்து கொண்டே மீன்களில் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இளவயது உள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர்வயது உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கும் அன்பாய் இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஆகையால் அந்த சீசன் மரிப்பது இல்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பிற்று. ஆனாலும் அவன் மரிப்பது இல்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்னவென்று சொன்னார். அந்த சீசனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன். அவனுடைய சாட்சி மெய்யென்று அறிந்திருக்கிறோம். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். ஆமேன், ஆமேன். நேற்றைய தினத்திலே நாம் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையின் மூலமாக நாம் என்ன காரியங்களை பெற்றுக்கொண்டோம் என்பதை பார்த்தோம். முதலாவதாக இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மள தேவனோடு கூட, பிதாவோடு கூட ஒப்புரவாக்கி இருக்கிறது.
தன்னுடைய ஆடு தன்னை யார் என்று அறியாது இருக்கிற பொழுது தன்னுடைய சத்தத்தினாலே எப்படி மரியாள் அவர் இயேசு என்று அறியாது நின்றாலோ, அந்த சமயத்திலே மரியாளே என்று பெயரை சொல்லி அழைத்து தன்னை இயேசு என்று வெளிப்படுத்தினார் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே. அதே போல நமக்குள்ளே இருக்கிற அவ்விசுவாசத்தையும் இருதய கடினத்தையும் சீஷர்களுக்குள்ளே இருந்ததை கண்டித்து அவர்களுடைய அந்த குருட்டாட்ட கண்களை திறக்கும்படியாய் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுத்து அவருடைய கண்ணுகளை அவர் அவர் திறந்து வைத்தார், தெளிவுபடுத்தினார், தன்னை யார் என்று அவர்களுக்கு வெளிக்காட்டினார். அது மாத்திரமல்ல, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நீங்கள் பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட இந்த உலகத்தின் கவலைகளிலே நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே பூட்டி கொண்டு பயத்தோடு கூட உட்கார்ந்திருந்தாலும் உங்களுடைய அவ்விசுவாசம் நீங்கும்படியாக தேவன் தன்னுடைய காயத்தை காட்டி இதை தொட்டுப்பார் என்று உங்களுக்குள்ளே ஒரு விசுவாசத்தை கொண்டு வரும்படியாகவும், அதே நேரத்திலே உங்களுக்கு சமாதானம் என்று வீட்டுக்குள்ளே பூட்டிய வீட்டுக்குள்ளே வந்து நடுவிலே வந்து உங்களுக்கு சமாதானத்தை சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள தேவன். அது மாத்திரமல்ல, நம்மளுக்கு உன்னதத்தில் இருந்து பலன் வரும்படியாய் ஆவியானவரை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினாலே நம்மால் பலனடைய முடியும் என்று நாம் நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையிலே. அதே போல நாம் துவண்டு நிற்கிற பொழுது நம்முடைய பொருளாதாரத்துல நம்மளுடைய வேலைப்பாடுகளிலே நம்மளுக்கு எல்லாமே ஒரு ஃபெயிலியரா முழுவதும் கஷ்டப்பட்டு ஒன்றுமே பிடிக்காத பொழுது கவலைப்பட்டு கொண்டிருக்கிற வேலையிலையும் கூட அங்கே ஆண்டவர் அவர்களுக்கு தரிசனமாகி அங்க பார்த்த உடனே என்ன கேட்கிறார், அங்கே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? இதே நானும் நீங்களுமாய் அந்த இடத்துல இருந்திருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம எங்களோடு கூட 3 வருஷம் ஊழியத்தை பண்ணி சீஷர்களா இருந்து அவர்களுக்கு காரியங்களை எல்லாவற்றையும் சொல்லி அவர்கள் சுவிசேஷத்தை சொல்லுங்க அப்படி என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிற பொழுது அவர்கள் அதை குறித்து எண்ணம் இல்லாதவர்களாய் மீண்டும் தங்களுடைய தொழிலுக்கு அவர்கள் போய் இருக்கிற பொழுது நம்ம இப்ப அந்த இடத்துல உண்மையிலேயே நான் இருந்திருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்னு போய் யோசிச்சு பாக்குறேன். அல்லது மனிதர்களாகிய யார் இருந்தாலுமே நம்ம என்ன செஞ்சிருப்போம், ஏன் இந்த வேலையை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் சொன்னதை செய்ய மாட்டீங்களா, இப்படிதான் நம்முடைய கேள்விகள் இருந்திருக்கும். ஆனா அங்கே தேவன் என்ன கேட்கிறார், இங்கே உங்களுக்கு புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்று கேட்கிறாரு. அங்க இதுலதான் நாம் தேவனுடைய குணாதிசயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தங்களுடைய வழியிலே போகிற பொழுதும் கூட அவர்கள் முழுவதும் இலைப்படைந்து அங்கே ஒன்றும் பிடிக்கவில்லை, அசதியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த நேரத்தில் உணவு தேவை என்பதை அறிந்த தேவன். இதுதான் நம்முடைய இருதயத்தின் வாஞ்சை. அவர் நாம் கேட்பதற்கு முன்பதாகவே தெரிந்திருக்கிற தேவன் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியாக அவர் கேட்டது மாத்திரம் அல்ல, அங்கே நம்ம போற அந்த கஷ்டப்படுகிற சூழ்நிலைக்கும் கூட அங்கே ஒரு சொல்யூஷனை கொடுத்து வலை பக்கத்திலே போடுங்கள் என்று சொல்லி அதிக மீன்களை பிடித்து கொண்டு வருகிறார்கள். அங்கே பிடித்து கொண்டு வருகிற பொழுது அந்த வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 153 மீன்லையும் 153 பெரிய மீன்கள்லையும் ஒன்னும் எடுக்கல. அங்க அந்த மீன் வலையை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது அங்கே இயேசு சொல்கிறார், இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அப்பொழுது அங்கே அப்பத்தையும் மீனையும் அங்க எடுத்து ஆல்ரெடி அங்க அவர்களுக்கு அங்க சாப்பாடு ரெடியா இருக்கு. தேவ ஜனமே, இதோ நீங்க நினைக்கலாம் நான் கஷ்டப்பட்ட ராத்திரியிலே தேவன் எங்க போனாரு, என்ன பண்ணாரு, ஏன் அந்த வலையை எங்களால அந்த ராத்திரியில பிடிக்க முடியல அப்படி என்று சொல்லி நீங்க அந்த சூழ்நிலையை நீங்க தூக்கி பிடித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் இதை வேறு விதமாக யோசித்து பாருங்க. அன்னைக்கு தேவன் மீன் பிடிக்க சொன்னாரா? இன்றைக்கு தேவ சித்தத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையில அன்னைக்கு மீன் பிடிக்க சொன்னாரா? அவரு சொல்லாத ஒரு வேலையை தங்களுடைய அது என்ன தங்களுக்கு தெரிந்த வேலைகளில தங்களுக்கு ஒரு ரொட்டீன் ஒர்க்ல ஒண்ணு பண்ணிட்டு தேவன் தங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், ஏன் நான் அப்படி கஷ்டப்படுறேன் என்று சொல்லி நாம் புலம்புவோம் என்று சொன்னால் அதிலே அற்புதத்தை காண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட நாம் சில காரியங்களை தவறாக நாம் செய்கிற பொழுது
பொழுது கூட தேவனை அந்த இடத்திலே, தேவன் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கூட இயேசு நம் மத்தியிலே இருப்பார் என்று சொன்னால், அவர் இருப்பதை நாம் அறிந்திருந்தோம் என்று சொன்னால், அவருடைய ஆலோசனையுடைய சத்தத்திற்கு நம்முடைய செவிகள் திறந்திருக்கும் என்று சொன்னால், அவர் சொல்லுகிற பாதையிலே அந்த வலப்பக்கத்திலே வலைகளை போடுகிற பொழுது அங்கே அற்புதம் நமக்கு நடக்கும். நம்ம செய்கிற கையின் பிரயாசம் மாத்திரம் அல்ல, அந்த கையின் பிரயாசத்திலிருந்து கூட ஒரு சூப்பர் நேச்சுரலா அங்கே தேவனாலே கொடுக்கப்பட்ட அப்பமும் மீனும் உங்களுக்கு ரெடியா இருக்கும். நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு வந்த மீனை வாங்கி சமைச்சு சாப்பிட அந்த நேரம் அதெல்லாம் கிடையாது. ஆண்டவருடைய சூப்பர் நேச்சுரல், ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மிடத்துல கிரியை செய்கிற பொழுது அங்கே நீங்க கஷ்டப்பட்டதற்குரியான அதற்கும் மேலான ஒரு பலன். அந்த கஷ்டப்பட்டதுக்கு 153 மீன் வந்துருச்சு, ஓகே, விட்டுருக்கலாம். ஆனா தேவன் விடல. அந்த 153 மீன் உங்களுக்கு கிடைச்சாலும், சூப்பர் நேச்சுரலா கிடைச்சாலும், அதற்கு மேலாக ஒரு அற்புதம். நீங்க வெயிட் பண்ண தேவையில்லை, சமைக்க தேவையில்லை, அதை கொதிக்க வைக்க தேவையில்லை, சாப்பாடு உங்களுக்கு ரெடியா உங்க கையில கிடைக்கப்படுது. அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நீங்க கஷ்டப்பட்டு அதற்கான பலன் வரல என்று முறுமுறுக்காமல், என்னுடைய உயிர்த்தெழுந்த இயேசு என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய சத்தத்தை என் காதுகள் கேட்கும், அவரே என்னை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார், என் கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்காது. எப்படி ஆசீர்வாதம் இல்லாம இருக்க முடியும்? மேபி அந்த ப்ராசஸ், அந்த வலையை நான் இழுக்க கஷ்டப்பட்டது உண்மைதான். அவரை நம்பாம என்னுடைய சுய பலத்துல, என்னுடைய சுய சிந்தனையில நானே போய் ஏதோ ஒன்றை செய்து கவலைப்பட்டது உண்மைதான். ஆனா நான் இனி கவலைப்பட போறது இல்லை. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினுடைய இளைப்பாறுதலிலே நான் அவருடைய மார்பிலே நான் சாய்ந்து கொள்ள போகிறேன், அவரே என்னை வழி நடத்தட்டும் என்று சொல்லி அவரையே சார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நம்மளுக்கு சூப்பர் நேச்சுரல் பிளஸ்ஸிங்கும் அங்கே நம்மளுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இங்கே இது முடிந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே சீமோனாகிய பேதுருவினிடத்திலே ஆண்டவர் கேட்கிறார், 3 முறை கேட்கிறார், எப்பா நீ என்னை நேசிக்கிறாயா? எப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல அவர் இயேசுவை மறுதலிக்கிறார். எனக்கு இயேசுவை யாருன்னே தெரியாது, எத்தனை வருஷம் அவரோட இருந்து, ஆனா அந்த ராத்திரியில அதுவும் அவர் அந்த சிலுவையை சுமந்து பாடுபடுகிற ஒரு வேலையில அவர் சொல்லுகிறார், எனக்கு அந்த மனுஷனுக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்லி 1 முறை இல்ல 3 முறை அதே காரியத்தை சொல்லுகிறார். அது எவ்வளவு ஒரு வேதனையான காரியம். இன்றைக்கு இப்படி நமக்கு யாராவது ஒரு துரோகம் பண்ணியிருந்தா சாகுற வரைக்கும் அந்த ஆள் மூஞ்சிய முழிக்க கூட கூடாது, அந்த ஆளு பேரை கூட மத்தவங்களும் நம்ம கிட்ட சொல்லவே கூடாது. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் தான் நம்ம மத்தியில இருக்கு. ஆனா தேவன் என்ன பண்ணுகிறார், அவரிடத்துல போய் கேட்கிறாரு, என்ன நீ நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். இதைத்தான் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, நீங்கள் மறுதளித்தும் நீங்க தேவனை துக்கப்படுத்துகிற பொழுதும் கூட அவருடைய அன்பு, நீ என்ன நேசிக்கிறாயா என்று திரும்ப திரும்ப இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே வருகிற அந்த தேவ அன்பு உங்களை குணப்படுத்தும்படியாய், நீங்கள் செய்த குற்றங்களை, நீங்க செய்த உங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு, நீங்க உங்களுடைய குற்றத்தினாலே நீங்க ஒரு கில்ட்டுக்குள்ள நீங்க இருக்கலாம், ஆனா அது எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை செய்யும்படியாய், நீங்கள் செய்த தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் மன்னிப்பை கொடுக்கும்படியாய், அது மாத்திரமல்ல அதிலிருந்து உங்களை மறுரூபமாக்கி வேறொரு மனிதனாக்கி, இதோ உங்களை தள்ளி விடுகிறவர் அல்ல, நீ என்ன தள்ளி விட்ட அதனால நானும் உன்னை தள்ளி விடுகிறேன், நீ இந்த இதற்கு ஏற்றவன் அல்ல என்று சொல்லி தள்ளி விடுகிறவர் அல்ல. அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆடுகளை நீ மேய், என்னுடைய ஸ்தானத்துல இருந்து என்னுடைய ஜனத்தை நீ வழி நடத்து என்று சொல்லி அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, அந்த அன்பு நம்மளை என்ன பண்ணுகிறது, நம்மளை மறுரூபமாக்குகிறது, நமக்கு ஒரு புதிய பரிமாணத்தை கொடுக்குது. எல்லாரும் எவ்வளவு பேசியிருப்பாங்க, இவனுக்கு பேதுருக்கு தான் மறைஞ்சிருக்கும் இயேசுவோடு இவர் இல்லைங்கிறது. ஆனா மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் 100% தெரியும், இந்த ஆளு இயேசுவோட இருந்தவன் தான் பாரு, எப்படி இவன் போய் சொல்லிட்டு தெரியறான் பாரு, தெரியலன்னு சொல்லி எல்லாம் ஏளனமா பேசியிருப்பாங்க, அவரை குறைவா மதிப்பிட்டிருப்பாங்க. ஆனாலும் அந்த காரியத்தில் இருந்து அதில் இருந்தவரை மாற்றி ஒரு புதிய மனிதனாய் அவருடைய ஸ்தானத்தை உயர்த்தி கொடுக்கிறார். அதுதான் அந்த தேவனுடைய அன்பு. அதற்காக தான் இயேசு எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் மரித்திருக்கிறார். நீங்க வழி நழுவி போகிற பொழுது அதே கில்ட்டுக்குள்ளையும் அதே கண்டம்குள்ளையும் உங்களை நீங்களே அடித்து கொண்டு நீங்க தூக்கிலிட்டு கொட வேண்டிய அவசியம் அல்ல. நீங்கள் தேவனை நம்பி நீங்க இருக்கிற பொழுது, தேவனிடத்திலே வருகிற பொழுது, அவருடைய அன்புக்குள்ளே இருக்கிற பொழுது, உங்களுக்குரிய ரோலை தேவ சித்தத்தின்படி தேவன் உங்களை என்னவாக்க விரும்பணும்னு நினைச்சாரோ அதை அப்படியே
அவர் மாற்றுவார். இது இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம் என்ன சொல்லுகிறார்? நீ இதை எல்லாம் செய்தபடியே பேதுருவிடத்துல சொல்லி, நீ அன்பா இருக்க, என்னுடைய மந்தையை நீ மேய், ஆனா என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அதே போல நாமும் அவரை பின்பற்றி வருகிறவர்களாய் மாத்திரம் இருக்க வேண்டும். இதுல இந்த மூணாவது காரியம் என்ன தெரியுமா? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவ்வளவு தூரம் அன்பா எல்லாம் பேசி முடிச்சு கடைசியா வரும் பொழுது இந்த பேதுருவனுடைய புத்தி எங்க போகுது பாருங்க. இந்த பின்னாடி வர இந்த யோவான் பின்னாடியே நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வரான்டாடிகா. இது என்ன நடக்குது? இவர் ஏன் ஃபாலோ பண்றாரு? இவர் என்ன குவாலிபிகேஷன்ல இருந்து இவரை தூக்கி இவருக்கு அன்பு காட்டி இவரை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த ஆண்டவரிடத்திலே இவருடைய பேச்சு எப்படி இருக்கிறது? ஆண்டவரே, இவரு நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வராரு, இவர் என்ன கதை அப்படின்னு கேட்கிறார். அதற்கு ஆண்டவர் கொடுக்கிற பதில் தான் இங்க ஹைலைட். அவரை சொல்லுகிறார், அவரை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உமக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இதே போல ஆண்டவர் நம்முடைய பாவங்களை, நம்முடைய குற்றங்களை எல்லாவற்றையும் மறைத்து மன்னித்து நம்மளுக்கு ஒரு ரோலை கொடுத்து அவருடைய அன்பா, அவருடைய ஊழியக்காரர்களாய் ஆண்டவர் வைத்திருக்கிற பொழுது நம்ம என்ன பண்ணுகிறோம்? அவருடைய பிள்ளையாய் நாம் இருக்கிறோம். ஆனா அநேக தடவை நம்மளுக்கு தேவையற்ற காரியங்களிலே நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய தலையீடுகளை கொடுத்து இது என்ன அது என்ன என்று சொல்லி நாம் பேசுகிறோம். இந்த சங்கீதம் 131:1 சொல்லப்பட்ட வசனம், கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதே இல்லை. நாம் எப்பக்கட்டும் இந்த பக்கட்டும் அந்த பக்கட்டும் எதுவுமே இது பண்ண, இந்த உலகத்துல நானு நீங்க ஏசப்பா, இந்த உலகத்துல நானு நீங்க, அதாவது நீங்க ஏசப்பா நம்மளுக்கு எதிராளியான சத்ருவானவன். மற்ற எல்லா காரியங்களும், அது உறவுகளா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், நீங்க போகிற என்ன சிச்சுவேஷன்ஸா இருந்தாலும் சரி, உலகத்துல நீங்க இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க சொன்னா, ஆண்டவர் நீங்க எதிராளி. நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது, அதை நான் இயேசுவோடு இருந்து நான் டீல் பண்ணி முடிச்சிருவேன். இவ்வளவுதான். அந்த ப்ராசஸ்க்குள்ள நம்ம போகிற பொழுது நம்முடைய கிளைமேக்ஸ் குறித்து நாம் சீயோன் குமாரத்தை கெம்பிரித்து பாட வேண்டும். இந்த ப்ராசஸ்க்குள்ள நம்ம போறத குறிச்சு நம்ம கவலைப்படாதவர்களா, நம்ம வேலை என்னவோ அது மாத்திரம் நம்ம பார்க்கணும். அது எப்படி நம்மளோட காரியத்தை நம்ம மட்டும் பார்த்துட்டு இந்த உலகத்துல எப்படி வாழ முடியுமா? அது சுயநலமா இருக்காதா என்று நீங்க கேட்கலாம். நான் இதற்கு முன்னதாக சொன்னதே போல நானும் கூட முந்தியெல்லாம் எல்லாத்துலயும் மற்றவர்களையே பார்த்து மற்றவர்களுக்கு இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னே தான் என்னுடைய சிந்தனை இருக்கும். நானு அதை கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணுவேன், ஆனாலும் முடியாது. அது நான் ஒரு பெருமைக்காகவோ ஒரு இதுக்காகவோ நான் சொல்லலை. நிச்சயமாக நமக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்பதற்காக நான் இதை உங்களிடத்துல நான் பகிர்ந்து கொள்கிறேன். அப்போ என்ன ஒரு இது சொன்னாலும், ஆனா பாக்குறவர்கள் சொல்லுவாங்க, இது என்ன இந்த பிள்ளை இப்படி பண்ணுது, ஐயோ இவளுக்கு ஏதாவது ப்ராஃபிட் இருக்கும், அப்படிதான் மத்தவங்களோட திங்கிங் இருக்கும். ஆனா என்னிடத்துல ஒரு ப்ராப்ளம் வர்ற பொழுது மற்றவங்களுக்கு என்ன நினைக்கணும், எனக்கு அதுல இந்த பிரச்சனை எப்படி 2 பேருக்கும் சால்வ் பண்ணணும், இப்படிதான் என் மைண்ட் இருக்குமே தவிர அது என்னத்துக்காக என்று தெரியாது. ஆண்டவருடைய அன்பு என்றுதான் நான் நினைத்து இத்தனை காலமும் அப்படிதான் நான் இருந்து கொண்டிருந்தேன். ஆனா இந்த சங்கீதம் 131 வசனத்தை படிக்கிற பொழுதும், அதே நேரத்துல நாம் 2 சாமுவேல்ல பார்க்கலாம், அதே போல நாளாகமத்திலையும் நாம் பார்க்கலாம், எப்படியாக அங்கே ஊசா மரணம் அடைகிறார். அங்கே தேவனுடைய பெட்டி அங்கே வந்து கொண்டிருக்கிறது. அந்த நகரத்துக்குள்ளே வந்த பொழுது மாடுகள் இடருது. அங்க வேற ஒண்ணுமே நடக்கல, மாடுகள் இடறினபடினாலே அங்கே அந்த தேவனுடைய பெட்டி கொஞ்சம் சருகுது. அப்போ அது கீழே விழுகுதுன்னு உடனே ஊசா என்ன பண்றார்? கையை நீட்டுகிறார். அந்த ஊசா கையை நீட்டினபடினாலே தேவன் கோபம் கொண்டு அவரை அடித்தார். அங்கே தேவ சமூகத்திலே ஊசா மரணம் அடைந்தான் என்று நாம் பார்க்கிறோம். நான் படிக்கிற பொழுது என்னால இது ஜீரணிக்கவே முடியாத ஒரு காரியம், புரியவே இல்லை எனக்கு, ஏன் இது இப்படி நடந்துச்சு என்று சொல்லி நான் அநேகர் இடத்துல நான் கேட்பது உண்டு. ஆனா அதுக்கான ஆன்சர் எனக்கு இப்ப இந்த சமீபத்துலதான் கிடைச்சது, இந்த ஒரு வருஷத்துக்குள்ளதான் கிடைத்தது. அது என்னன்னு பார்த்தாக்க, ஆண்டவருடைய மெர்சி தானே. இப்ப ஆண்டவர்
விழுகிறார் என்று சொன்னா அந்த ஆண்டவருக்கு தன்னை எழுப்பிக்க முடியாதா? அங்கே அந்த mercy seat ஒன்று விழுகுது என்று சொன்னா தேவனுக்கு தன்னை எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்று தெரியாதா? இன்னொன்று, தேவ கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பெட்டியை அந்த லேவியின் புத்திரர்கள் மாத்திரமே, அங்கே ஆசாரியர்கள் மாத்திரமே, அதற்காக அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரமே அதை தொட வேண்டும் என்று சொல்லி. இந்த இடத்துல நல்லதானே பண்ணாரு, நல்லதானே பண்றாரு, அப்ப ஏன் அவருக்கு அடி விழுகுது, மரணம் விழுகுது? இன்னைக்கு இதே போலதான் நானும் நீங்களும் நல்லது என்று சொல்லி உங்களுக்கு தெரிந்த நல்லவைகளை நீங்கள் செய்கிற பொழுது, உங்களுக்கு தெரிந்த நல்லவைகளை நீங்கள் பேசுகிற பொழுது, அது உங்களுடைய ஃப்ரெண்டா இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளா இருக்கலாம், உங்களுடைய ஒய்ஃபா இருக்கலாம், உங்களுடைய ஹஸ்பண்டா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்பது வேறு. அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் ஐயோ என் பிள்ளைக்கு ஐயோ இப்படி போகுது, அப்படி போகுது, இத்தனை மணிக்கு வருது, நான் என்ன பண்ணணும், நான் அதுக்கு ஒரு ஆப்பை போடலாமா, இல்ல நான் இப்படி பண்ணலாமா, இல்ல நான் போயிட்டு அவங்க அவங்களோட போனை செக் பண்ணலாமா, இதை பண்ணலாமா, ஒய்ஃபோட போனை செக் பண்ணலாமா, ஹஸ்பண்டோட போனை செக் பண்ணலாமா, என்ன நடக்குது, இப்படி நடக்குது, இது எல்லாம் நீங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இல்ல நான் ஜாக்கிரதையா தானே இருக்கணும், எனக்கு ஆண்டவர் அறிவை கொடுத்திருக்கிறார் தானே என்று நீங்க சொல்லலாம். ஆனா இது எல்லாம் ஓகே தான். ஆனா அதற்கு மேல ஒரு உன்னத அனுபவம் இருக்கு இல்லையா? என்னை சுத்தி என்ன நடந்தாலும் என் தேவன் எனக்காக வழக்காடுவார், என் தேவன் எனக்கு நன்மையை மாத்திரமே கொடுப்பார், என் தேவன் அவர்களை காக்காவிடில் அங்கே ஒன்றுமே எல்லாமே விருதா. நான் எத்தனை செக்யூரிட்டி போட்டாலும், எத்தனை பாதுகாப்பா என்னென்ன என்ன பேரண்டிங் கண்ட்ரோல்ல நான் பண்ணாலும், நான் அவர்களுக்கு எந்த ஆப்பை போட்டு எங்க போறாங்க எங்க வர்றாங்க என்று சொல்லி நான் வேவு பார்த்தாலும், என்ன மெசேஜஸ் நீங்க செக் பண்ணாலும் எல்லாமே விருதா. தேவச்சனமே, நீங்கள் தேவனை நம்புகிற பொழுது அங்கே தேவ தூதர்களை உங்களுக்கு பாதுகாப்பாக அனுப்புவார் என்கிற விசுவாசமே உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும். நீங்க எல்லாமே உங்களுடைய சுய ஞானத்தினாலே செய்து முடித்துட்டீங்கன்னே வைத்துக் கொள்வோம். ஆனா அந்த சமாதானம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா? அந்த எல்லாம் ஓகே, என் தேவன் நான் அப்படிலாம் நான் செஞ்சுட்டேன்ப்பா. அப்ப ஆண்டவர் இதே சில காரியத்திலே உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுவார், இங்கே போ அல்லது அங்கே அவர்களை பார் என்று சொல்லி, ஏதோ ஒரு அவர்கள் பிழையாய் செய்கிறார்கள் என்று சொன்னா அதை நீங்க உணர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னா தேவன் உங்களிடத்திலே காண்பித்து அதை பேசு என்று சொல்வார். அப்பொழுது நாம் வாயை திறக்க வேண்டும். அல்லது சூழ்நிலைகள் நமக்கு தெரியப்படுத்தினாலும், இப்ப சில பேருக்கு சில காரியங்கள் தெரிந்த உடனே, எனக்கு உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ இன்னைக்கு இங்க போயிட்டு வந்திருக்க, நீ ஆனா என்கிட்ட சொல்லல, நீ இத பண்ணிருக்க, நீ இன்னைக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருக்க, என்கிட்ட சொல்லல. இப்படி எல்லா வாக்குவாதங்களுமே கூட நீங்க பண்ணலாம். ஆனா தேவன் என்னத்த இத சத்ருவானவனும் கூட இதே டூலை யூஸ் பண்ண முடியும். நமக்கு ஒரு காரியத்தை காட்டுகிற பொழுது, ஓகே, தேவன் எனக்கு இந்த காரியத்தை எனக்கு காண்பித்திருக்கிறார், இதை நான் எப்படியாக நான் அணுகுவது ஆண்டவரே, இந்த காரியத்தை இப்பொழுதும் நான் என் கணவனிடத்துல நான் பேச வேண்டுமா, அல்லது என் பிள்ளைனிடத்துல நான் கேட்கணுமா, இல்ல என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்கணுமா, ஏன் இப்படி பண்ண, ஏன் இதுல என்ன பண்ணிருக்க, ஏன் என்கிட்ட சொல்லலன்னு நான் கேட்கணுமா என்று சொல்லி நாம் ஒரு நிமிஷம் தேவ சமூகத்திலே கேட்டோம் என்று சொல்லி அவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு நடந்தோம் என்று சொன்னா, நம்ம அந்த இடத்துல பேசுகிற வார்த்தை நம்மளுக்கு சமாதானமாக இருக்கும். இல்லைன்னா இதே நம்மளுக்கு என்ன செய்யும், பேக் ஃபயர் ஆகும். இப்போ நம்ம ஒன்றை ஒருவருடைய குற்றத்தை நாம் கண்டுபிடிக்கிற பொழுது நாம் என்ன நோக்கத்தோடு கூட நாம் கேட்கிறோம், அந்த குற்றத்தை கண்டுபிடிக்கிற பொழுது அவர்கள் ஐயோ இதுல விழுந்து விடக்கூடாது, இவர்கள் தவறு செய்கிறார்கள் என்று நாம் அவர்கள் மீது அன்பாக கேட்கிறோமா, அல்லது நீ இந்த குற்றத்தை பண்ணுகிற, எனக்கு தெரியும், எனக்கு தெரியாம நீ ஒன்னும் செய்ய முடியாது என்று நீங்கள் யார் என்பதை காட்டுவதற்காக இந்த சம்பாஷணையை ஆரம்பிக்கிறீர்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா, அவரை பின்பற்றி வாங்க. மற்றவர்களுக்கு என்ன நடக்குது, என்ன 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 செய்யணும், என்ன பேசணும், அதை என் தேவன் பார்த்து கொள்வார். உங்களுக்கு கொடுத்த அதே ஞானத்தை தான் அவர்களுக்கும் கொடுத்திருக்கிறார் என்று நீங்க நம்பும் பொழுது அங்கே தேவன் கிரியை செய்வார். அங்கே நாம் என்ன செய்கிறோம், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல தேவனுடைய கரத்தை மட்டுப்படுத்துகிறோம். உங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் உலகத்திலே அறிவை கொடுத்த மாதிரி மற்றவங்களுக்கு எல்லாம் அறிவை கொடுக்காம அவங்களெல்லாம் ரோட்ல யாரோ பெத்து போட்ட மாதிரி அப்படி இல்லை. உங்களை படைத்த அதே தேவன் தான் அவர்களையும் படைத்திருக்கிறார்.
அவர்களுக்கும் அதே ஞானம், அதே உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதே கிருபை அவர்களுக்கும் கொடுத்திருக்கிறார் என்று நாம் ஒருவரை ஒருவர் அதே வேல்யூவோட நாம் பார்க்கிற பொழுது அங்கே ரிலேஷன்ஷிப்களுக்குள்ள என்ன நடக்கும்? எப்பொழுதுமே ஒரு சமாதானம், சந்தோஷம் இருக்கும். நம்ம ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்த மாட்டோம். தேவையில்லாம ஒருத்தரோட வேலையில போய் நம்ம மூக்க நினைச்சு நம்மளும் ஹர்ட் ஆக மாட்டோம். நான் அப்படி எல்லாம் பண்றேன், எனக்கு இப்படி பண்றாங்களே என்று சொல்லி நம்ம புலம்பவே மாட்டோம். ஆனா நம்மளே போய் வந்து திருப்ப போய் பண்ணிக்கிட்டே இருந்தோம் சொன்னா, எந்தெந்த இடத்திலே நீங்கள் அடிகளையும் வேதனைகளையும் பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்களோ சற்று அந்த இடத்துல இருந்து விலகி இலைப்படைந்து அந்த இடத்துல உட்கார்ந்து தேவ சமூகத்துல, ஆண்டவரே என்னால இதுக்கு மேல ஹேண்டில் பண்ண முடியாது, ஆண்டவரே இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும், உங்களுடைய அன்பை எனக்குள்ள ஊற்றுங்க, இந்த சிச்சுவேஷனை மாற்றுங்க, நான் உங்களை தான் நம்பியிருக்கேன் ஆண்டவரே, நான் உங்களை மாத்திரம்தான் நான் பின்பற்ற போகிறேன், இந்த உயிர் திறந்த வல்லமை என்னை உங்களோடு கூட ஒப்புரவாக்கி இருக்கிறது, உங்க பிள்ளையா என்னை வச்சிருக்கு, உங்களுடைய ராஜரிக கூட்டமாய் வைத்திருக்கிறது ஆண்டவரே, நான் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே, அழிவில்லாத வித்தினாலே, குற்றமில்லாத மாசற்ற ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினாலே நான் மறுபடியும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன் ஆண்டவரே. அதனால தகப்பனே, நான் எதை குறித்தும் கலக்கம் இல்லாதவளாய் ஆண்டவரே, நான் உங்களை பின்பற்றணும் ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை நான் உயர்த்தணும், என்னுடைய இளைப்பாறுதலை நான் எந்த விதத்திலையும் நான் விட்டு கொடுக்கவே போறதில்லை என்று சொல்லி தேவ சமூகத்திலே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நேற்றும் இன்றும் என்றும் நம் வாழ்க்கையில நம்முடைய சரீரத்துல கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. இதுதான் சயின்டிபிக் பீப்புள் சொல்றாங்க, நம்ம பாடிக்குள்ள ஒரு எனர்ஜி இருக்குது, இந்த எனர்ஜிக்கு வந்து நீங்க இருக்குன்னு சொல்லி சயின்டிபிக் பீப்புள் சொல்றாங்க. ஆனா நம்ம சொல்லுகிறோம், தேவனுடைய உயிர் தெழுந்த வல்லமை தான் அந்த எனர்ஜி. உங்களை எப்பொழுதும் ஒரு கொளுத்த கன்றை போல அவருடைய சட்டையிலிருந்து வழிந்தொடுகிற ஆரோக்கியத்தினாலே கொளுத்த கன்றை போல உணர்த்திலிருந்து வந்த பலத்துல பலவான்களாய் தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். நாம் செய்வதெல்லாம் அவருக்காய் காத்திருக்க வேண்டும், அவருக்காய் பொறுமையோடு அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். நம் வேற காரியங்களிலே நம்ம வந்து திசை திருப்பாதபடிக்கு தேவ சத்தத்தோடு கூட தேவனுக்காக காத்திருந்து பொறுமையோடு காத்திருக்கிற பொழுது எப்படியாக அவர்களுக்கு சூப்பர் நேச்சுரலா அங்கே மீனும் அப்பமும் கிடைச்சதோ அதே போல நம்மளுக்கும் சூப்பர் நேச்சுரலா வந்து நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா பற்றாக்குறைகளுக்கும் தேவன் பதில் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இதோ இப்பொழுது உங்களுக்காக ஜெபித்து நான் முடிக்கிறேன். தேவனே, இந்த சத்தத்தை கேட்ட யாவருக்குள்ளும் உடைய அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, த டுனாமிஸ் பவர் ஆண்டவர, இதோ இன்றைக்கு ஈரான் இஸ்ரேல்ல போடுற பாமை விட ஆண்டவரே அது எத்தனை மில்லியன் பல மடங்கு ஆண்டவரே வல்லமையுடைய அந்த பாமை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அன்றைக்கு சீடர்கள் சொன்னார்களே, எங்களுக்குள்ளே பற்றி எரிந்த ஆண்டவரே, அவர் பேசுகையில் நமக்குள்ளே தேவ வைராக்கியம் பற்றி எரியவில்லையா என்று சொல்லி, அதே பக்தி வைராக்கியம் ஆண்டவரே, தேவனை மாத்திரம் சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, தேவன் இல்லாமல் ஆண்டவரே செய்யக்கூடாது ஆண்டவரே, இனி உங்களையே சார்ந்து செய்கிற ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, அது சிறிதோ ஆண்டவரே, இது பெரிய வேலையோ எதுனாலும் ஆண்டவரே, உங்களையே சார்ந்து நிற்கிற ஒரு வாழ்க்கையை ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. இந்த கேட்ட சத்தியத்தின்படி அவர்கள் வாழ்க்கை வாழ ஒவ்வொருவருக்கும் அபியாசப்படுத்த அனுகூலம் பண்ணுங்கப்பா ஆண்டவரே. உங்களுடைய கிருபையை நாங்க கேட்டு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே வந்த அபிஷேகமும் ஆண்டவரே, வந்த ஞானமும் வருகிற ஆசீர்வாதமும் ஆண்டவரே, நாங்க ஒவ்வொருவருக்குள்ளும் இங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சம். ஜோவான் உயிர்த்தெழுந்த வல்லமையினுடைய காரியங்களை குறித்து ஜோவான் 21ஆம் அதிகாரத்தை வாசித்து எங்களுக்கு அருமையான விளக்கத்தை கொடுத்தீர்கள். கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும், நம்மை நாமே நிதானித்தறிந்த நாம் நியாயம் தீர்க்கப்படும், நாமே நிதானிப்போம், மற்றவர்களை நாங்கள் நிதானித்து அறியாதபடிக்கு தேவன் கொடுத்த கிருபை எல்லாருக்குமே கிருபியை கொடுக்கிறார். அவர்களுடைய மாயைதான் அவர்களை அதை தங்களுடைய கிருபியை போக்கடிக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்கள் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு அவரை சார்ந்திருப்போம். அவரே நமக்கு பெரிய காரியங்கள் செய்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அருமையான வார்த்தையின் வெளிச்சம், ஆழமான சத்தியத்தை கற்றுக் கொடுத்த உங்களை, எங்கள் குடும்பத்தை, ஊழியங்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக.